பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுவதற்காக முதலமைச்சர் ஜெயலலிதா நாளை டெல்லி செல்கிறார். அப்போது தமிழக வளர்ச்சி திட்டங்கள் குறித்த கோரிக்கை மனுவை பிரதமரிடம் முதலமைச்சர் ஜெயலலிதா அளிக்க உள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் டெல்லி பயண விவரம் மற்றும் பிரதமர் மோடியுடனான சந்திப்பு பற்றிய விவரங்களை விளக்குகிறார் தந்தி டிவியின் டெல்லி செய்தியாளர் சலீம். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சென்ற முறை டெல்லி வந்தது 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில். டெல்லி வந்து அப்பொழுது பிரதமராக பதவியேற்ற பிறகு நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தார். சென்ற வருடம் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் சென்றிருந்த பொழுது அந்த புரோட்டோகால் என்று அழைப்பார்கள், அதை மீறி ஒரு பிரதமர் ஒரு முதலமைச்சரை சென்று சந்தித்தார். போயஸ் கார்டன் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. ஜெயலலிதா அவர்களை சந்தித்தார். இந்த வருடம் அதாவது நாளை மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் டெல்லி வந்து நரேந்திர மோடியை சந்திக்கிறார். அதிமுக பிரமுகர்களிடம் இந்த சந்திப்பு எப்பொழுது நடைபெற பொழுது, எத்தனை மணிக்கு ஜெயலலிதா அவர்கள் டெல்லி வர போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு, நாளை மதியம் சுமார் 1:30 மணி போல டெல்லி வந்து விடுவார். 4:45க்கு பிரதமரை சந்திக்கிறார். நாளை மாலையே டெல்லியிலிருந்து சென்னை கிளம்புகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சந்திப்பு பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில், அதாவது 7 ரேஸ்கோ சாலையில் அமைந்துள்ளது, அங்கே நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தகவலில் மாற்றமும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சந்திப்பின் போது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன கோரிக்கையை முன்வைப்பார் அப்படின்னா, தமிழகத்திற்கு இவ்வளவு மத்திய அரசிடமிருந்து நிதி வர வேண்டியிருக்கிறது, இது தேவை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைப்பார். காவிரி பிரச்சனை பேசப்படும், காவிரி மேலாண்மை வாரியம் இன்னும் அமைக்காமல் இருக்காங்க. தமிழக மீனவர்கள் இன்னும் பிரச்சனையை சந்தித்து வருகிறார்கள் இலங்கை கடற்படையிடம் இருந்து. இந்த மாதிரி பல விவகாரங்கள் பேசப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மாறாக பிரதமர் நரேந்திர மோடி என்ன கோரிக்கை முன்வைப்பார் அப்படின்னா, சரக்கு மற்றும் சேவை மசோதா, ஜிஎஸ்டி என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், அந்த ஜிஎஸ்டி மசோதாவை சட்டமாக்க முடியவில்லை. ராஜ்யசபாவில் இருக்கிறது மசோதா. பாஜகவால் மட்டும் அதை நிறைவேற்ற முடியாது. பாஜக மாநில கட்சிகளை நம்பி இருப்பதால் அதிமுக நாடாளுமன்றத்திலேயே 3வது பெரிய கட்சி பாஜக, காங்கிரசுக்கு பிறகு. அதனால் அதிமுகவோட சப்போர்ட்டை ஜிஎஸ்டி மசோதாவை நிறைவேற்ற பிரதமர் மோடி ஒரு கோரிக்கை முன்வைப்பார் ஜெயலலிதாவிடம் என்று தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.